காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று தமிழகத்திற்கு தினமும் 1 TMC வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் என்ற பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சென்னை மாநில கல்லூரியில் நடந்தது. முதல்வர் விஜய் தலைமையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். போதையில்லா தமிழ்நாடு இலக்கை அடைய தமிழக அரசு பறிமுதல் செய்த போதைப் பொருட்களை முதல்வர் விஜய் முன்னிலையில் காணொலி வாயிலாக பாதுகாப்பாக தீயிட்டு அழிக்கப்பட்டது. போதைப் பொருள் உற்பத்தி தடுப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் காவல் பதக்கங்களை வழங்கினார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற மாநில அளவிலான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் போலீஸ் சீருடையில் வந்த போலீஸ் அதிகாரியின் மகனை முதல்வர் விஜய் தூக்கி வைத்து கொஞ்சினார். அந்த சிறுவனுக்கு சல்யூட் அடித்தார். முதல்வரின் இந்த எளிமையான அணுகுமுறை அங்கிருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் 3ஆம் நாளாக இன்றும் நடைபெற்றது. FCRA திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தனி தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு விவாதிக்கப்பட்டன. நீட் தேர்வுக்கு எதிராக அமைச்சர் அருண்ராஜ் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டசபையில் அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக அமைச்சர் அருண்ராஜ் கொண்டு வந்த தனி தீர்மானத்துக்கு திமுக, அதிமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. நீட் தேர்வுக்கு எதிராக அமைச்சர் அருண்ராஜ் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா MLA போஜராஜன் வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டசபையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த சட்டத்தால் சிறுபான்மையினர் கல்வி, மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என தெரிவித்தார். FCRA சட்டத்துக்கு எதிரான தனி தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக MLA போஜராஜன் வெளிநாட்டு நிதியை தவறாக பயன்படுத்துவதை தடுத்து அறக்கட்டளைகளை முறையாக நிர்வகிக்கவே இந்த சட்ட திருத்தம் உதவுவதாக அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு விலக்கு தீர்மானம் தொடர்பாக திமுக, தவேக, காங்கிரஸ் MLAக்கள் சட்டசபையில் எழுந்து நின்று மாறி மாறி முழக்கமிட்டனர். உறுப்பினர்கள் சட்டசபையில் ஒழுங்கீனமாக நின்றால் நடவடிக்கை எடுப்பேன் என அவர்களை சபாநாயகர் பிரபாகர் எச்சரித்தார். சட்டசபையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குதிரை பேரம் என பேசியதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். அவரது பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக MLAக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஆனால் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். ரூபாய் 100 கோடியில் வெற்றி 150 நாள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். BBG ராம்ஜி திட்டத்தில் 125 நாட்கள் நிறைவு செய்தவர்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை வழங்கப்படும் என்றார். 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான முன்பணத் தொகையாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்துக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்தார். ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கும் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குவது குறித்து முதல்வர் விஜய் பரிசீலித்து வருவதாக சட்டசபையில் அமைச்சர் விஜயலட்சுமி தெரிவித்தார். தமிழகமே பாராட்டும் தூய ஆட்சியை ஏமாற்றத்தை உருவாக்கும் ஆட்சி என குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. இடத்தை மாற்றியிருக்கிறீர்கள் என்பதற்காக துதிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை என O. பன்னீர்செல்வத்திற்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்தார். அமைச்சர் செங்கோட்டையன் இடமாறிய போதும் அவரின் இதயத்திற்கு அருகில் இருக்கும் படத்தை மாற்ற வேண்டாம் என்று சொன்னவர் முதல்வர் விஜய். ஆனால் OPS பாக்கெட்டை பார்க்கும்போது இடமும் மாறியிருக்கிறது, இதயமும் மாறியிருக்கிறது என அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். இந்த பட்ஜெட் அறிக்கை பெயர் மாற்றம் பட்டியல் போல் உள்ளது. தேர்தலின் போது தெரிவித்த கஜானா காலி என்பதை இந்த பட்ஜெட் கேள்விக்குறியாக்கியுள்ளது. புதிய அரசின் திட்டங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என O. பன்னீர்செல்வம் கூறினார். அனைத்து பேருந்துகளிலும் ஏசி என்பதை கேட்க இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். தவேக ஆட்சியில் இது சாத்தியப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழக அரசின் கன்னி பட்ஜெட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 0 மதிப்பெண் வழங்கினார். பள்ளி கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் குளறுபடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை, நிதி மேலாண்மையை சரி செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றார். புதிய அரசு ஆட்சிக்கு வந்தால் முதல் 100 நாள் முக்கியமானவை. அரசின் பாதையை தீர்மானிக்கும் காலம் இது என சட்டசபையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறினார். அதிமுக ஆட்சியில் 100% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது போல் தவேக அரசு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், உழவன் செயலி திட்டத்தை தொடர வேண்டும், விவசாயிகள் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என சட்டசபையில் பழனிசாமி கோரிக்கை விடுத்தார்.
வெற்றி என திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதால் மக்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கப் போவதில்லை. பெயர் மாற்றத்தால் குழப்பமே ஏற்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். நீட் தேர்வை இந்தியா முழுவதும் ஏற்கும் போது நாம் மட்டும் எதிர்ப்பது நமது குழந்தைகள் தயாராக இல்லை என்பதை காட்டுகிறது. களை இருந்தால் களையை தான் எடுக்கணும், பயிரை எடுக்கக்கூடாது என பாஜக எம்எல்ஏ போஜராஜன் கூறினார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு பின்பற்றுவதில்லை. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என ராஜ்யசபாவில் அதிமுக எம்பி இன்பதுரை வலியுறுத்தினார். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என பாரதிய ஜனதா திமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு வானதி சீனிவாசன் பதிலளித்தார். சட்டசபை நிகழ்வுகள் நேரலை செய்வதற்கு அவைத்தலைவருக்கு நன்றி என பிரேமலதா தெரிவித்தார். சட்டசபை நிகழ்வுகளை நேரலை செய்ய வேண்டும் என விஜயகாந்த் போராடினார் என்றார். நீட் தேர்வு தேவையா என்ற கேள்வி தொடர்ந்து இருக்கிறது. அதே நேரத்தில் மாணவர்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வை எதிர்கொண்டாலும் அதற்கு தயாராகும் வகையில் புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என்று மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. மேலும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாநில அரசை கட்டாயப்படுத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. 2024 லோக்சபா தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டு பதிவை சென்னை ஹைகோர்ட் நிறுத்தி வைத்துள்ளது. சிபிசிஐடி பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு கோர்ட் ஒத்திவைத்தது. குளச்சல் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட்டின் வெற்றியை எதிர்த்து சிபிஐ எம்எல் வேட்பாளர் அந்தோணிமுத்து தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. போதிய ஆதாரங்களின்றி யூகத்தின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டதால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தெரு சாலை பெயர்களில் சாதி பெயரை அகற்றும் உத்தரவுகளை அமல்படுத்துவதை உறுதி செய்ய தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுங்கள் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இண்டி கூட்டணி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் லோக்சபா நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீதான காவல்துறை நடவடிக்கைக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என ராகுல் கூறியுள்ளார். இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம் என்றார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றும் சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான மானியத்தை மத்திய அரசு பாதியாக குறைத்துள்ளது. 1 கிலோவாட் திறனுக்கு ரூபாய் 5000 இருந்த மானியம் ரூபாய் 2500ஆகவும் அதிகபட்ச மானியம் ரூபாய் 10,000 ரூபாய் 5000ஆகவும் குறைக்கப்பட்டு இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு ரூபாய் 11,900 கோடியாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு பெங்களூரு தொகுதியிலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களில் நானும் ஒருவன். இது நல்ல நகைச்சுவை என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் பதிவிட்டுள்ளார். மக்களின் வாக்குரிமையை நீங்கள் பறிக்கலாம், ஆனால் உங்களை வீழ்த்துவதற்கான எங்கள் சக்தியை தடுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் குறைந்தது. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,13,200 ரூபாய்க்கும் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8,000 கன அடியில் இருந்து 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஏற்கனவே பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையொட்டி வரும் 13ஆம் தேதி வரை பக்தர்கள் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. காட்டுத்தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் மலையேற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்து இதுவரை 164 பேர் பலியாகியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. போர் மற்றும் மனித உரிமை மீறலுக்கு எதிரான குற்றங்களில் சிரியா முன்னாள் அதிபர் பஷார் அல் ஆசாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் மாலை நேரத்தில் சட்டசபையை நடத்தலாம் என முடிவெடுத்தோம். ஆனால் சிலருக்கு சிரமம் இருப்பதால் ஒரே அமர்வாக கூட்டம் நடத்தப்படுகிறது என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்தார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் பிடிவாத போக்கை கைவிட வேண்டும் என்றார். ஜெயலலிதா இருந்தவரை நீட், ஜிஎஸ்டி, சிஏஏ வரவில்லை.
பழனிசாமி மீது அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லை. தற்போது இருப்பது பாரதிய ஜனதாவிடம் சரணடைந்த அதிமுக என சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். அதிமுக திமுகவை இணைத்து பேசாதீர்கள். கடுமையாக உழைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் ஆகியுள்ளனர் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் அதிமுக திமுக இணைந்து விட்டார்கள் என கூறுவது மனதை காயப்படுத்துகிறது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய அரசின் தனி தீர்மானத்திற்கு பாமக ஆதரவு அளிக்கிறது என சௌமியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1.40 லட்சம் எம்பிபிஎஸ் இடங்களுக்கு 21 லட்சம் மாணவர்கள் போட்டி போடுகின்றனர். நீட் பயிற்சி மையத்தில் அதிக கட்டணம் செலுத்தி படிக்கின்றனர். கல்வியை வணிகமயமாக்கக்கூடாது என்றார். காவிரி ஆறு மாசுபட்டு வருவதாக முன்னாள் முதல்வர் பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டிற்கு காவிரி ஆற்றை மாசுபாட்டில் இருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் ஆனந்த் சட்டசபையில் பதிலளித்தார். உள்ளாட்சி தேர்தலில் வெல்ல இயக்கத்தை கூட்டணியை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் வெல்ல வாய்ப்புள்ள இடங்களை அடையாளம் காண வேண்டும் என தமாக நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 20 தமிழக காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெறும் என மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசில் 13,30,000 காலி பணியிடங்கள் உள்ளன. காலி பணியிடங்களை படிப்படியாக நிறைவேற்ற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். காவிரி ஆற்றில் தமிழகத்துக்கு தினமும் 1 TMC வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை செய்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பதன் மூலம் பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி குறையும், அந்நிய செலாவணி மேம்படும் என கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி கூறினார். தமிழக சட்டசபையின் ஒருமித்த குரலை மத்திய அரசு மதிக்க வேண்டும். மாநில உரிமைகளை மதிப்பதை கூட்டாட்சி கொள்கை. நீட்டை ரத்து செய்து மாநில அரசை மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த அனுமதிக்க வேண்டும் என சட்டசபையில் அமைச்சர் அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சட்டசபையில் முன்மொழிந்தார். நீட் தேர்வு சமூக நீதி, சமத்துவம், மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் கூறினார். ஆறுகள் இணைப்பு உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டத்திற்கு இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை கட்டினால் கேரளா, கர்நாடகாவிடம் நீர் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நிலத்தடி நீர் உயர்த்துவதற்கான எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என சட்டசபையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பேசினார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் உரையாற்றிய கோமாதேக எம்எல்ஏ நித்யானந்தன் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் திட்டங்கள் பட்ஜெட்டில் குறைவுதான் என்றார். பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தேவையான அனைத்தும் செய்து தரப்படும் என சட்டசபையில் கால்நடைத்துறை அமைச்சர் கமலி உறுதியளித்தார். 108 பெரியதா, எங்கள் எண்ணிக்கை பெரியதா என்று KN நேரு கேட்கிறார். சின்ன குழந்தை கூட சொல்லும் 108 தான் பெரியது என்று. 97 எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தியது திமுக என்பதை மறந்துவிடக் கூடாது என அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். பட்ஜெட்டில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாதது ஏமாற்றம் அளிக்கிறது. 5 கோடி விவசாய மக்களுக்கு ரூபாய் 14,000 கோடி ஒதுக்கீடு செய்தது மிக குறைவான தொகை என சட்டசபையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பேசினார். பாமகவின் 13 வருட கோரிக்கையான சேவை உரிமை சட்டத்தை அமல்படுத்திய தாவேக அரசுக்கு வாழ்த்துக்கள் என்று பாமக எம்எல்ஏ சௌமியா கூறினார். பிறப்பு, இறப்பு உள்ளிட்ட சான்றுகளை விரைவாக வழங்கும் சேவை உரிமை சட்டத்தின் நிறைவேற்ற ஒப்புதலுக்கு நன்றி கூறினார். சட்டசபை தற்போது நேரலை செய்யப்படுவதால் சபாநாயகர் அவ்வப்போதே ஆலோசித்து கண்ணியத்திற்கு எதிராக பேசப்படும் வார்த்தைகளை நீக்க வேண்டும் என திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தாவேக அரசின் பட்ஜெட்டை பார்த்து ஏமாற்றம் அடைந்த மகளிரும் இளைஞர்களும் புலம்புகிறார்கள். கண்ணீரோடு விவசாயிகள் தவிக்கிறார்கள் என சட்டசபையில் திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வம் விமர்சித்து பேசினார். சட்டசபையில் தமிழ் உச்சரிப்பு மற்றும் மொழி தொடர்பான விவாதத்தின் போது அமைச்சர் மரிய வில்சன் பேசிய கருத்துகளுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தார். மதத்தையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு பேசியது தமிழின் மீதான தாக்குதல் என்றார். முதல்வர் விஜயை வைத்து படமெடுத்தால்தான் அரசு பதவி கிடைக்குமா என்றால் அது ஜனநாயகமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். அர்ச்சுனா கல்பாத்தியை தயாரிப்பாளராக மட்டும் பார்ப்பதால் விமர்சனம் செய்யப்படுகிறது. அவர் 10க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்தவர். அவரது மாமனார் கோடிக்கணக்கில் கோயில்களுக்கு திருப்பணிகளை செய்து வருபவர் என அமைச்சர் ரமேஷ் கூறினார். நம் நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி உலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக உள்ளது என வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டுமென சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்கத்தக்கது.
மாநில உரிமைகளை விட்டுத்தராத இந்த போக்கு தொடர வேண்டும் என கமல்ஹாசன் கூறியுள்ளார். அசாமில் தொடர் வெள்ளப்பெருக்கால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்துள்ள நிலையில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,37,000க்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் சாலை விபத்துகளில் 20 பேர் உயிரிழக்கின்றனர். ஆண்டுக்கு 1.8 லட்சம் பேர் மரணிக்கின்றனர். இதில் 66% பேர் இளைஞர்கள். இதுபோல போரிலோ நோய்களிலோ மரணிப்பதில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வேதனை தெரிவித்துள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் மம்தாவின் மருமகனுமான அபிஷேக் பானர்ஜி வெளிநாடு செல்ல சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் தேசிய கொடி ஏற்றி வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நெல்லை வீரராகவபுரம் ஸ்ரீ கண்ணம்மன் ஸ்ரீ புது அம்மன் கோவில் ஆடி முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் மகாநந்திக்கு 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வெளாகம் கிராமத்தில் உள்ள புற்றுமாரியம்மன் கோயிலில் ஆடி மாத தீமிதி திருவிழா கோலாகலமாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் நாளை பகல் முழுவதும் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்றும் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் குப்பச்சிபாளையம் அரசு பள்ளியில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 11 வயது சிறுவன் யோகேஷ் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான். மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு குச்சிப்பாளையத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் சிறப்பணிக்காக ஆன்லைனில் ரூபாய் 33 லட்சத்திற்கும் மேல் நிதி திரட்டி முறைகேடு செய்ததாக யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் மீது தொடர்ந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்தது. சீனாவின் முதல் நன்னீர் குகை நத்தையை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இதற்கு எர்ஹயா டிஜியாங் என பெயரிடப்பட்டுள்ளது. இது அரிதான உயிரினம். அங்கு சூரிய ஒளி எப்போதும் செல்லாது. புதுக்கோட்டை மாவட்டம் சேரனூர் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் புதிய குளம் வெட்டும் பணியின் போது மண்ணில் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் 516 பழங்கால செப்பு நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி சேலம் ஈரோடு வழியாக ஹூப்ளி கோட்டயம் இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி கோட்டயம் ஹூப்ளி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. பருவமழை காரணமாக காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. குறையாத காய்ச்சல், வயிற்று வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளில் சேர www.tngaza.in என்ற இணையதளத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பிற மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்வதற்கான தடையை நீக்க கோரிய வழக்கை ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு அனுப்ப மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,760 கன அடியிலிருந்து வினாடிக்கு 7,151 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.17 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஒரு பாமரனாக கோயில்களில் பாடி வரும் எனக்கு அறங்காவலர்கள் தேர்வு மாநில குழு உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்ததற்கு உண்மையிலேயே இறைவனுக்கும் அரசுக்கும் முதல்வருக்கும் நன்றி என பாடகர் வேல்முருகன் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். முதல்வர் விஜய் உத்தரவுப்படி சென்னை மெரினா முதல் பெசன்ட் நகர் வரை 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக காதலி மற்றும் அவரது தாயையும் வெட்டி கொடூரமாக கொலை செய்த 25 வயது வாலிபர் அக்ஷயன் கைது செய்யப்பட்டார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் ஜன்னல் வழியே பூமியின் பேரழகை நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். விண்வெளியிலிருந்து பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ பலரையும் கவர்ந்து வருகிறது. கௌதம் அதானி மீதான நிதி மோசடி குற்றவியல் வழக்குகளை அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சட்டம் மற்றும் நீதியின் மீதிருந்த நம்பிக்கை உறுதியாகியுள்ளதாக அதானி தெரிவித்தார். அபுதாபிக்கு குறைந்தபட்சமாக 3 நாட்கள் சுற்றுலா வரும் இந்தியர்களுக்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரை இலவச விசா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 20,000 பேருக்கு இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது.
ஈரான் கடந்த 50 ஆண்டுகளில் கொன்ற லட்சக்கணக்கான போராட்டக்காரர்களுக்கும் போரில் உயிரிழந்த 52,000 பேருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாக மருத்துவ மாணவி அளித்த புகாரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கிரிக்கெட் வீரர் அபிஷேக் போரலை மேற்குவங்க போலீசார் கைது செய்தனர். அயர்லாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி 2027 நடைபெறவுள்ள 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. கமல் தயாரிப்பில் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் பாக்கிஸ்ரீ ஃபோர்ஸ் நடிக்கும் படம் ஃபேயோன் மே 18 மதுரையில் முதற்கட்ட படப்பிடிப்பு துவங்கி முடிந்தது. நேற்று முதல் 2வது கட்ட படப்பிடிப்பு மீண்டும் மதுரையில் துவங்கியது. இதில் இயக்குநர், நடிகர், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானும் முக்கிய வேடத்தில் நடிக்க இணைந்துள்ளார். கருமாத்தூர் விருமாண்டிசாமி கோவில் பின்னணியில் இந்த படம் தயாராகிறது. தமிழக முதல்வர் விஜயின் கடைசி படமாக வெளிவந்த ஜனநாயகன் படம் எதிர்பார்த்த அளவு வசூலை பெறவில்லை. விநியோகஸ்தர்களுக்கு 10 முதல் 20% வரை நஷ்டம் வரலாம். இதை சரிக்கட்டும் விதமாக இதன் தயாரிப்பாளர் தங்களது அடுத்த பட உரிமையையும் இதே விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்துள்ளாராம். இந்த முடிவு ஜனநாயகன் படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு டானிக் போல இருந்தாலும் டாக்ஸிக் படம் வெளிவந்த பின்புதான் அது டானிகா அல்லது பேனிகா என்பது தெரியவரும். காமராஜ் மனோன்மணி என்பவர் இயக்குநராக அறிமுகமாகும் படம் சொடக்கு. நட்டி நடராஜ், விதார்த், ஆனந்தி, ரக்ஷிதா மகாலட்சுமி நடித்துள்ளனர். முழு படப்பிடிப்பும் மலேசியாவில் நடந்துள்ளது. இதில் சமையல் கலைஞராகவும் எதிர்காலத்தை கணிக்கும் திறன் கொண்டவராகவும் ஆனந்தி நடித்துள்ளார். மனநல மருத்துவராக நட்டி வருகிறார். மலேசிய தமிழர்களின் பின்னணியில் இந்த கதை உருவாக்கப்பட்டுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பின் கார்த்தியை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார் மோகன் ராஜா. இதில் ஹீரோயினாக நடிக்க பலர் போட்டி போட்ட சூழலில் த்ரிஷாவுக்கு அதிர்ஷ்டம் அளித்துள்ளது. இதற்கு முன்பு பொன்னியின் செல்வன் படத்தில் கார்த்தி, த்ரிஷா நடித்துள்ளனர். அதேபோல் மோகன் ராஜாவின் உனக்கும் எனக்கும் படத்திலும் த்ரிஷா நடித்துள்ளார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க அஜித் நடிக்கும் டேர் டெவில் படம் அடுத்த மாதம் துவங்குகிறது. இதில் மலையாள நடிகர் மோகன்லால் மற்றும் தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கப் போகிறார்களாம். இப்போது ஜெயிலர் 2வில் நடித்துள்ளார் மோகன்லால். ஹீரோயின் தேர்வு நடக்கிறது. படத்தை தயாரிக்கும் அஜித் மனைவி நடிகை ஷாலினியையும் இதில் ஒரு சிறு வேடத்தில் நடிக்க பேசுகின்றனர். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் டிசி. படத்தில் வன்முறை, ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் அதிகம். இருந்தாலும் வசூல் ஓரளவு இருக்கிறது. எப்படியும் 50 கோடி வசூலை எட்டும் என்கிறார்கள். இதனால் மீண்டும் இந்த கூட்டணி இணைய போகிறதாம். அனிருத்தே இசையமைக்கப் போகிறார். இது வேறு கதை அல்லது டிசி 2ஆம் பாகமாக உருவாக வாய்ப்புள்ளது.